ஒரு முன்னணி பிரபல கதாநாயகியாக வலம் வந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இளம் வயதிலிருந்தே சினிஃபீல்ட்ல இருக்காங்க. அதாவது இளம் வயதிலிருந்தே ஹீரோயினா இவங்க வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்துடன் சேர்ந்து பல படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உதாரணமாக பில்லா, விஸ்வாசம், ஆரம்பம் இந்த மாதிரி பல படங்களை வந்துட்டு நம்ம முன்னுதாரணமா எடுத்து வைக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட நடிகை, அதாவது அஜித்துடைய பல படங்கள்ல நடித்திருக்கக்கூடிய கதாநாயகி நயன்தாரா அவர்கள் அஜித்துடைய ஒரு ஃபேமஸ் சூப்பர் ஹிட் திரைப்படம் இருக்கு. ஸோ அந்த திரைப்படத்துடைய ரீமேக்ல வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியில ரிலீஸ் ஆகி ரீமேக் செய்யப்பட்ட நேர்கொண்ட பார்வை திரைப்படம். இந்த நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை பாத்தீங்கன்னா தெலுங்குல பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு ரீமேக் செய்திருப்பாரு. ஸோ பவன் கல்யாணுக்கு ஒய்ஃபா, மனைவியா வந்துட்டு நயன்தாரா அவர்கள் நடிக்கணும் அப்படிங்கிற போது கேட்டப்போ இல்ல அது ரொம்ப சின்ன கதாபாத்திரம், நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பவன் கல்யாணோட நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்களுக்கு இருந்திருக்கு. இருப்பினும் ஒரு சின்ன கதாபாத்திரத்துல என்னால நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்துதான் அந்த திரைப்படத்துல பவன் கல்யாணுக்கு மனைவியா ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க.